அம்மா குழந்தைக்காகவாச்சும் தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா போடுங்க ஐயா. அம்மா கருணை காட்டுங்கம்மா. சில்லறை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா குழந்தை சாப்பிடுது. நான் சொல்றத கேளு, என் கூட வா. அம்மா கருணை காட்டுமா. அம்மா தாயி. ஏண்டா இது வரைக்கும் எல்லாரையும் தொட்டுட்டு விட்டுட்டு போய் தான் பழக்கம். இப்போ சோபா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்ற? அடடடடடா, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தொட்டு அனுபவிச்சுட்டா தாலியை கூட கட்ட மாட்டேன். அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, சிம்பிள், தாலி கட்டி அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான். மகேஷ், இன்னமும் இங்கே இருந்து இன்னும் அசிங்கப்பட போறீங்களா? போதும் நிறுத்து. நீ மட்டும் என்ன ஒழுங்கு. எந்த கொம்பனாலையும் என்ன பிடிக்க முடியாது. இந்த கொம்பனால முடிக்க முடியும்டா. யா சரசு, இங்க வா. எவ்வளவு துட்டு கலெக்ஷன் ஆச்சு? காலைல இருந்து 10 ரூபாய் கூட கலெக்ஷன் ஆகலக்கா. இன்னாடி உன்னோட பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்ல நீ. அக்கா அவனுக்கும் ஈவி இறக்கமே இல்லக்கா. இந்த பிள்ளைய ரவுண்ட்ஸ்ல விடு. கலெக்ஷன் களை கட்டும். எந்த செய்வியா ஏது செய்வியா? சாயங்காலம் 100 ரூபாய் குத்துடணும். இந்த இதுக்கு பழைய அழுக்கு ட்ரெஸ்ஸை போடு. போலாம்பா. பருவது என்ன வேணும்? நீங்க இருங்க மாமா. இந்தாங்க இந்தாங்க. பாத்து அத்தை. கொண்டா. இரு இரு இரு. எங்க இருக்கு? அத்தை. இந்தா. பரவாயில்ல அத்தை. பரவாயில்ல அத்தை, முழுசா எடுத்துருங்க. என்னங்க வாய் படுத்துக்கோங்க. 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 சரி சரி, உணர்ச்சி வசப்படாத. குழந்தை எங்க போனாலும் தெரியுமே. நான் எங்க போய் தேடுவேன் அவளை போ. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. குழந்தை பால் குடிச்சு 2 நாள் ஆச்சுமா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா குழந்தைக்காகவாச்சும் தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா போடுங்க ஐயா. அம்மா கருணை காட்டுங்கம்மா. சில்லறை எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்க. போன்னு சொல்றேன்ல. ஐயா குழந்தை என்ன சாப்பிட்டதோ என்ன செய்யறதோ பெருமாளே. ஐயா தர்மம் பண்ணுங்க சாமி. ஐயா ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா பார்த்து கொடுங்க ஐயா. குழந்தைக்கு பால் வாங்க கூட காசு இல்லையா. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா ஐயா மவராச நல்லா இருக்கணும் ஐயா. இல்ல சுரேஷ், இந்த சாரை பார்க்க போய் என்னாச்சு? ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அண்ணா இந்த பேமெண்ட் அது செக் கொடுத்துட்டாரு. ஆமா, இப்போதான் பாஸ். ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கய்யா. குழந்தைக்கு பால் வாங்கணும். இதான் சொல்றேன்ல.
நான் எங்க நான் போறேன் அவளுக்காக தான் காயத்ரி எங்கேயும் போய் பார்க்க ஐயா நான் சொல்றத தர்மம் புரிஞ்சுக்காம பண்ணுங்க ஐயா. பேசினா என்ன ஐயா அர்த்தம்? குழந்தை இந்த சாப்பிடுது. பாரு, இந்த பாரு, நான் சொல்றத கேளு என் கூட வா. அண்ணா காயத்ரி இல்லாம நான் ஆத்துக்கு வர மாட்டேன் எப்படி அவளை தேடிட்டு தான் வருவேன் இருட்டதுக்குள்ள நான் ஆத்துக்கு வந்துடுறேன் என் கண்ணில் படாம அவ போக மாட்டேன் நான் வரேன் வைதேகி சொன்னா கேட்க மாட்டாளே இவன். ஷோபா நான் விரிச்ச வலையில விழுந்துட்டா ஷோபா எனக்கு தான் இதுல சந்தேகமே இல்லை. நான் சொல்றத நம்புறல்ல, நம்பித்தான் ஆகணும். ஏண்டா இது வரைக்கும் எல்லாரையும் தொட்டுட்டு விட்டுட்டு போய் தான் பழக்கம். இப்போ சோபா கழுத்துல தாலி கட்ட போறேன்னு சொல்ற? அடடடடடா. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தொட்டு அனுபவிச்சுட்டா தாலியை கூட கட்ட மாட்டேன். அப்படி முடியலன்னு வச்சுக்கோ, சிம்பிள். தாலி கட்டி அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போக வேண்டியதுதான். இது நடக்குமாடா? டேய், ஒரு தடவை சாப்பிடணும்னு நினைச்சா ஹோட்டலையே விலைக்கு வாங்க முடியுமா என்ன? அந்த மாதிரி முட்டாள்தனத்தை நான் என்னைக்குமே செய்ய மாட்டேன். தொட்டவள் எல்லாரையும் கட்டிக்கணும்னா என் பொண்டாட்டினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு செஞ்சுரி தாண்டி இருக்கும். போடா. இவனை கண்டிச்சு பிரயோஜனம் இல்லை இவன் முகத்தெரிய கிழிக்கணும்னா அஸ்திவாரத்தையே ஆட்டணும் சொல்றவ கிட்ட சொல்லணும் நீ எங்க என்ன லட்சுமி, நான் தான் ரிஸ்க் ராணி வந்துக்கிறேன். இந்த இடத்துக்கு எப்படி அது பெரிய ரகசியமா? வீட்டுக்கு வந்து குழந்தைய கட்டுனப்பா எல்லாம் விசாரிச்சுக்கினது தான். ஐயோ என் நெஞ்சு படபடக்குது என் உடம்பெல்லாம் துடிக்குது நீ எதுக்கடி இங்க வந்த பணம் பணம் பணமா பணம் பணம் அதான் அன்னைக்கு கொடுத்தேனே என்னத்த குத்த? 5000 கொடுத்தேனேடி அது ஒரு புல்லுக்கு சைட் டிஷ்க்குமே பத்தாது. இப்ப எதுக்கு பணம் உனக்கு உன் வீட்டு புள்ளைய பராமரிக்க வேணாமா? சோப்பு சீப்பு வாங்க வேணாம், சோறு இரு குடுக்க வேணாமா? அதான் பிச்சை எடுக்குது இல்ல பிச்சை எடுக்கிறது அவ்வளவு கேவலமா போச்சே. வெயில்ல நிக்கணும், மழையில நனையணும், மாமூல் குடுக்கணும், டாக்டர் ஃபீஸ் தரணும், ரொம்ப காஸ்ட்லி பிசினஸ். உன்கிட்ட விளக்கமெல்லாம் என்னத்துக்க? பணம் கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். இரு கொடுத்து தொலைக்கிறேன் வீடு சோக தான் கட்டிக்கிறா. எனக்கு நல்லா வேணும் அந்த குட்டி சத்தம் இங்க இருந்தா செலவு நினைச்சு தூக்கி கொடுத்தேன் இப்ப டபுள் செலவு சோபா இது எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல உன் செவத்த உடம்புக்கு நல்லா இருக்குண்டி இத பாரு இதான் சந்திரமுகி புடவை ராரா சரசுக்கு ராரா லக்க 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 ஏய் கிழவி என்ன பண்ற என் பொண்ணு உடுத்த வேண்டிய புடவையெல்லாம் நைஸா உன் மேல போட்டுட்டு அழகு பாக்குறியா நீயே அதைத்தானே செய்யற வாய மூடு காடு வாவானது வீடு போனது இந்த வயசுல உனக்கு கல்யாண புடவை மேல ஆசையா எந்த ஆசையை அடக்கினாலும் இந்த வயசுலயும் புடவை ஆசையை அடக்க முடியலையே. அதனாலதான் புடவை கடையிலயும் நகை கடையிலயும் பொம்பளைங்களை வேலைக்கு வைக்கிறது இல்ல. ஏன்னு எந்த நகையும் புடவையும் விற்க விட மாட்டாளுங்களே. அம்மா என்ன கலாட்டா இதெல்லாம்? ரஞ்சன் உன் கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்தது இதெல்லாம். இனிமே நீ மகாராணி மாதிரி வாழ போறடி. கடவுள் நம்ம பக்கம் கண்ணை திறந்துட்டாரு. உனக்கும் ரஞ்சனுக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துட்டா அதுக்கப்புறம் என்ன கையிலேயே பிடிக்க முடியாதுரி. தினம் தினம் பென்ஸ் கார் தான், 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் தான். இந்த கல்யாணம் நடக்காது. எவடியாவா சோபா ஏடி சோபா உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சு போயிட்டா? மாணிக்கத்தை விட்டு மண்ணாங்கட்டிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற நீ? ஏய் இந்த டைலாக் எல்லாம் உன் பொண்ணாண்ட வச்சுக்கோ. சோபா நான் சொல்றது கேளு சோபா. அந்த ரஞ்சன் நல்லவன் இல்லடி. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு கெடுக்க பாக்குறான்டி அவன். அவனுக்கு தாலில ஒரு பொருட்டே இல்லடி. பொறாம பிடிச்சவோ உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலங்கிற பொறாமையில பேசுறியா? ஐயோ நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். அந்த ரஞ்சன் ஃப்ரெண்ட்ஸோட ரோட்ல பேசிட்டு நான் என் காதால கேட்டேன்டி. ஆமா அவன் மைக்க பிடிச்சிட்டு ரோட்ல சத்தமா பேசினானா இவ கேட்டுட்டு வந்துட்டாளாம். இத பாரு பொய் சொன்னாலும் நம்பும்படியா சொல்லணும். முடியலையா என்கிட்ட டியூஷன் எடுத்துக்கோ. சோபா நீ கூட என்ன நம்பலையா? என் பேத்தி காணாத போயிட்டடி.
அந்த துக்கத்தை கூட நான் ஒதுக்கி வச்சுட்டு உன்னை காப்பாத்த நான் ஓடி வந்திருக்கேன். என்ன நம்புடி. உன்னை எப்படி நம்புறது? நீ ஏற்பாடு பண்ண நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. உன்னை ஆத்த விட்டு துரத்திட்டோம். அந்த பொறாமையில பேசுற. போடி போடி, முதல்ல ஆத்த விட்டு வெளியே போடி. சோபா மாமி, ஐயோ சோபா என்ன நம்புடி. நான் சொல்றதெல்லாம் உண்மைடி. அவனை கல்யாணம் பண்ணி நான் சோபா சோபா நான் சொல்றத கேளுடி. சோபா போடி. என்ன அட்வைஸ் பண்ண உன் நல்லதுக்கு தானடி சொல்றேன். சோபா நானே என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். பெருசா அட்வைஸ் பண்ண வந்துட்டான். ஏய் சோபா, நகையெல்லாம் நன்னா இருக்கான்னு பாரு. எல்லாம் இந்த அலைமையில வந்தது. அடி பாவி, அலைமையில நீ நல்லாவே இருக்க மாட்டடி. 5000 போதுன்னு சொன்னா இந்தா. சந்தோஷம். வரட்டுமா? வேண்டாம், இப்படி அடிக்கடி வந்து என் உயிரை எடுக்காத. போ, போய் தொலை. டென்ஷனா இருக்கே. அவ போயிட்டாலும் என் நெஞ்சில படபட படங்கல. அதான் அவ போயிட்டால, இன்னும் எதுக்கு டென்ஷனா இருக்க? பாத்துட்டியா? அவ்வளவுதான். பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், எல்லாம் ஆச்சு. நான் செத்தேன், அவ்வளவுதான். கவலைப்படாத, யாருக்கிட்டையும் மூச்சு விட மாட்டேன். பசை போட்டு ஒட்டிக்கிறேன், போதுமா? தேங்க்ஸ். பணம்ன்ற பசை இருந்தா கூட ஒட்டிக்கிறேன். பணமா? அதான் இடுப்புல வச்சிருக்கிய. என்னையும் கவனி, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து. அவளால உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நீ பணம் கொடுத்த. என்னால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த பணத்தை எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ். மகேஷ், மகேஷ், என்ன கோலம் இது? யார் உங்களுக்கு இந்த வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தது? ஏன் மகேஷ் இப்படி கேவல்பட்டாலும் பரவாயில்ல இந்த வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கீங்க? நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன் உங்களுக்கு? என் மேல என்ன அப்படி உங்களுக்கு கோவம்? என்ன மகேஷ் இது? நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் வயிறு பத்திண்டு எரியாது மகேஷ். என் உடம்பு முழுக்க நெருப்பலி குட்டின மாதிரி இருக்கு தெரியுமா? உங்களை இப்படி ஒரு நிலைமையில பாக்குறதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். மாளிகையில இருந்தவங்கள மண்ணில் கொண்டு வந்து புரட்டி போடுறதுக்காக நான் காதலிச்சேன். இப்படி நேரம் கழிச்சு வீசுறதுக்காக நான் நேசிச்சேன். எல்லாம் என்னாலதான். எல்லாமே ஏன் தப்புதான். நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் மகேஷ். இத்தனை நாள் நம்ம காதல்னால நான் மட்டும்தான் பெரிய பாடகியாக முடியாம போச்சுன்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதே காதல் தான் உங்களை உருக்குலைச்சு போட்டிருக்கு. அப்படித்தானே உங்களை இந்த நிலைமையில பாக்குற 4 பேர் நம்ம காதலை பத்தி தப்பா பேசுவாங்க. எல்லாம் என்னாலதான் மகேஷ். இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிருங்க மகேஷ், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். நீங்க வீட்டுக்கு வந்தப்போ நான் உங்க கூட சண்டை போட்டிருக்க கூடாது. உங்களை இவங்க இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்றதை என்கிட்ட சொல்றதுக்காக நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்க. ஆனா உங்க மனசுல இருந்த வலியை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களை திட்டி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டேன். அதான் நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீட்ல இருக்கிறவங்க தானே? இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, காட்டு மிராண்டிங்க இவங்கள. ஏய், கதவை திறங்க, கதவை திறங்க. கதவை திறங்க, கதவை திறங்க, கதவை திறங்க. ரோஜா, ஏய் ரோஜா, ரோஜா.
என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்களா? ரோஜா என்ன சத்தம்? இந்த நேரத்துல வந்து இப்படி வா. காட்டு முறாடித்தனமா நடந்துக்கிற. ராத்திரி நேரத்துல வந்து இங்க என்ன கலாட்டா? பிசாசு. இப்போ நீ உடனே இங்க இருந்து போலாம், போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். நியாயத்தை கேட்கறதுக்கு ராத்திரி என்ன பகல் என்ன? இவர் உங்க புள்ளதானா? நீங்க வளர்த்தவர் தானா? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? பணம், காசு, சொத்து, சுகம், அந்தஸ்து எல்லாமே சேர்ந்து உங்க கண்ணு குருடா கிடுதா? என்ன ஓவரா பேசுற? எங்க வீட்டுக்குள்ள வந்து நீ நாட்டாம பண்ணாத. நீ பேசாத. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கட்டின புருஷனை வாசல்ல ஊரே பாக்குற மாதிரி வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்க. நான் கேக்குறேன், உனக்கு எல்லாம் எதுக்கு புருஷன்? கொற்ற பண்ணில இப்படி புருஷனை வாசல்ல உட்கார வச்சுட்டு படுக்கிறதுக்கு உனக்கு ஏசி ரூம் கேக்குறதா? போதும் நிறுத்து. இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு நடக்கிற பிரச்சனை. நான் எவ்வளவு சொல்லி இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்னமோ உள்ள சுகமா தூங்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவரை இங்க இப்படி விட்டுட்டு எனக்கு உள்ள எப்படி தூக்கம் வரேன்னு நினைக்கிறேன்? நன்னா குறிச்சு வச்சுக்கோ. உனக்கு தூக்கம் மட்டும் இல்ல, சொர்க்கமும் கிடைக்காது. உனக்கு நரகம் கூட கிடைக்காது, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அடுத்தவ புருஷனை அபகரிக்கிற எல்லாருக்கும் தண்டனை உண்டு. ஏன் எனக்கு ஏன் தண்டனை கிடைக்கணும்? நான் என்ன என் புருஷனை வாசல்ல நாயோட படுக்க வச்சேனா? பிரெட்டும் பாலும் கொடுத்தேனா? இல்ல வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்து கேவலப்படுத்தினேனா? தோ இவளுக்கு கிடைக்கும் அந்த நரகம். பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறானே? இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுதானே அன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மகேஷ உள்ள கூப்பிடுங்க. யாராவது என் பேச்சு கேட்டீங்களா? எஸ் ரேகா, நீ எதுக்கு ரோஜாவை திட்டுற? இவளுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவள மீறி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க 1000 சொன்னாலும் இது இவ வீட்டு வாசல்ல நடக்கிற பிரச்சனை. இதுக்கு முழு பொறுப்பு இவதான். ஏன் இதுக்கு முன்னாடி இவ மாமனார் எதிர்த்து பேசினதே இல்லையா? அப்படி பேசினா என்ன இவர் தலையை சீவிடு வரமா? அவ பேச மாட்டாமா? அவ உன்ன மாதிரி பஜாரி கிடையாது. நான் பஜாரியாவே இருந்துட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ். புருஷனை காப்பாத்த தெரியாத பொண்டாட்டியா இருக்கிறத விட புருஷனோட மானத்தை காப்பாத்த தெரிஞ்ச பஜாரியா இருக்கிறது எவ்வளவோ மேல். அப்பா என்ன வாய்ப்பா! சங்கீதம் பாடுற வாயில இருந்து சாக்கடையே வார்த்தை வந்து விழுது. பின்ன எல்லாருக்கும் என்ன 10 வாயா இருக்கு? முருகான்னு சொல்றதும் அதே வாய் தான், முண்டோன்னு சொல்றதும் அதே வாய் தான். நீங்க பணக்காரங்க, அதான் உங்க திமிர காட்டுறீங்க. நாங்க ஏழைங்க, எங்க கிட்ட வாய் மட்டும் தானே இருக்கு, அதான் வாய் திமிர காட்டுறோம். ஹலோ, இங்க யாரும் பண திமிர காட்டல. நீதான் மகேஷ் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிற. நாடகம் ஆடுறவன் நீ. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இந்த வீடு, சொத்து, ஆபீஸ் எல்லாமே உன் கையில தானே இருக்கு. அதான் இன்னும் மாமனார் கடங்கின ஒரு நல்ல மருமக மாதிரி வேஷம் போடுறேன். நான் காதலுக்காக எங்க அம்மாவே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஆனா இங்க உன் கண்ணு முன்னால உன் புருஷனுக்கு இவ்வளவு கொடுமை நடக்கிறது நீ வேடிக்கை பார்த்து நிக்கிற. மாமனார் எதிர்த்து பேச முடியாதுன்னு நீலி கண்ணீர் வடிக்கிற. ஏன் பேச முடியாது? பேசினா இந்த சொத்தெல்லாம் உன் கையை விட்டு போயிடும், அதானே? நிறுத்து. பரதேசி, அன்றாடம் காட்சி. கால் வைத்து கஞ்சி தண்ணி குடிக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருந்தா, தின்னது செரிக்கிறதுக்காக இஞ்சி தண்ணி குடிக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? 10 காசு கிடையாது, 10 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்கிற, அதுக்காக ஓடி ஒளிஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. இவனும் அந்த காசு இல்லாததுனால தானே இந்த வாட்ச்மேன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறான். இவன் கையில இப்ப மட்டும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து பாரு, எறும்புக்கு ரக்க முளைச்ச மாதிரி எகிரி பறந்து போயிடுவான். அப்புறம் உனக்கும் பெப்பே, எனக்கும் பெப்பே. போற நிறுத்துங்க. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும். புடலங்கா தெரியும். மாமா, என்ன மாமா நீங்க? அவதான் கீழ்த்தரமா பேசுறானா? நீங்களும் அவளுக்கு ஈக்குவலா சரிம்மா, அப்ப நீ பேசு. எனக்கெல்லாம் அப்படி பேச வராது மாமா, சாரி. தெரியும்மா, உன்னால பேச முடியாது. நீயும் பேச மாட்ட, என்னையும் பேச விட மாட்டேன்னா எப்படி? அவளுக்கு சரிக்கு சரியா என்னாலதான் பேச முடியும். ஆமா, எப்படி வேணாலும் பேச முடியும், ஆனா மனசாட்சியோட மட்டும் பேச முடியாது. அதத்தான் நான் பணத்திமிருன்னு சொன்னேன். பணத்திமிர் தான். கூந்தல் இருக்கிறவன் அள்ளி முடிச்சுக்கிறா. ஒண்ணே இல்லாத நீயே இடிச்சுக்கிட்டு சாகுற. ஹலோ, எனக்கும் மரியாதை கெட்டத்தனமா பேச வரும். என்ன பெருசா பேசுற? ஏதோ பெரிய மனுஷனாச்சு, மரியாதை பேசுறீங்க. அதெல்லாம் இல்ல, நீங்க பேசாதீங்க. என்ன இது ரோட்ல நின்னுகிட்டு? மகேஷ் தம்பி, நீங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஏய் ஸ்னேகா, நீ சண்டை போட்டதெல்லாம் போதும். மரியாதை உங்க வீட்டுக்கு கிளம்பி போ. என்ன வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொல்றீங்க? வாங்க நமத்துக்கு போலாம். ஏய் கை விடு, நான் வர மாட்டேன், நீ போ. மகேஷ், இன்னமும் இங்கே இருந்து இன்னும் அசிங்கப்பட போறீங்களா? போதும், நிறுத்து. நீ மட்டும் என்ன ஒழுங்கு. நீயும் தானே என்ன வீட்டு விட்டு வெளியில இருந்த. நீயும் தானே என்ன வாசல்ல இருந்து தள்ளி விட்ட. நீயும் தானே என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிட்ட. அடிப்பாவி, செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து என்னமோ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற. மகேஷ், என்ன இது? நான் திட்டினதை மட்டும் பாக்குறீங்களா? அதுல இருக்கிற அன்பு உங்களுக்கு தெரியலையா மகேஷ்? அதே மாதிரி தான் இதுவும். அவர் எனக்கு வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாலும் என் அப்பா, என்ன அவ வாசல்ல படுக்க வச்சாலும் அவ என் மனைவி. இவங்களுக்கும் என் மேல நிறையவே அன்பு பாசம் இருக்கு. ஆமா, இந்த லட்சணத்துல தான் அன்பு காட்டுவாங்களா? மகேஷ், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏ ரோஜா, என்ன பண்ண என் புருஷனை? வசிய கிசிய வச்சிட்டியா? அடுத்தவ புருஷனுக்கு வசிய வைக்கிறது, அடுத்தவ புருஷனை வச்சுக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? மகேஷ், வாங்க மகேஷ், நம்ம அதுக்கு போலாம். அங்க மட்டும் என்ன வாழுதா?
உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை என்ன கடங்கார பாவின்னு சொல்லியே கொள்றாங்க. அதுக்கு மேல அந்த அலுமையில அம்மாவும் பாட்டியும் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அசிங்கமா பேசி கேவலப்படுத்துறாங்க. அந்த அவமானத்துக்கு இது எவ்வளவோ தேவல. ஐயோ, ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் கூட வாங்க மகேஷ், இது நரகம். இல்லவே இல்ல, செருப்படி பட்டாலும் இதுதான் எனக்கு சொர்க்கம். மகேஷ், நீங்க இப்ப என் கூட நம்மாத்துக்கு வரீங்க. வாங்க போலாம். கையை விடு, மகேஷ். கையை விடு. மகேஷ், இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். காலை விடு. நீங்க வாங்க. காலை விடு. வாங்க. அம்மாடி, மகேஷ். 2 பேரும் பிரமாதமா நாடகம் போடுறாங்கம்மா. வாமா நம்ம உள்ள போலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமாந்துட கூடாதுமா, உள்ள போலாம். இல்ல மாமா, மகேஷ். நான் சொல்றதை கேளு, நீ உள்ள போ. மாமா, நான் சொல்றேன். ஆமா, வா வா வா, உள்ள வா. நீ வா. கூட வாங்க. ரோஜா, மாத்துக்கு போயிடலாம். மாத்துக்கு போயிடலாம். மகேஷ், மாத்துக்கு போலாம். ப்ளீஸ். நான் விட மாட்டேன். விட மாட்டேன். என் அன்பு புரிஞ்சுக்காம இவங்க முன்னால என்ன அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? என் காதல புரிஞ்சுக்காம என்ன இப்படி கேவலப்படுத்திட்டீங்கல்ல மகேஷ்? நம்மாத்துல ராஜாவா இருக்கிறத விட இந்த அந்த வாசல்ல வாட்ச்மேனா இருக்கிறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்னா இருக்கு. பிரமாதம். உங்க கையை பிடிச்சு காலை பிடிச்சு நான் இவ்வளவு தூரம் அழுது கெஞ்சினதுக்கு அப்புறம் கூட உங்க மனசு இழகல இல்ல? நான் புலியான் இருக்கேன்னு கூட பார்க்காம என் கையை பிடிச்சு இழுத்து தள்ளி விடுறீங்க. இனிமே நான் உங்களுக்கு கிடைக்காம போனாதான் ஏன் அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும். நான் போறேன். எனக்கு கடைசியா நன்ன பாத்துக்கோங்க. நான் போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க மகேஷ். ரஞ்சன் இருந்து எப்படியாவது சோபாவை காப்பாற்றணும். படுபாவி, எத்தனையோ பொண்கள் வாழ்க்கையை கெடுத்திருப்பான் போல இருக்கு. இந்த அலமேலும் பணத்தாசை பிடிச்சி சோபா வாழ்க்கையை பாழாக்குறான். இந்த சோபாவை ரஞ்சனை நம்பி ஏமாந்து போறாளே. எப்படியாவது சோபாவை காப்பாத்தி ஆகணும். அது தமிழ் நம்பியால மட்டும்தான் முடியும். நான் பேத்திக்காக கவலைப்படுவேனா, இன்னும் சோபா வாழ்க்கை பாழாகாத பாப்பேனா? நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே பெருமாள். ஏன்பா தம்பிகளா, என்னம்மா, என்ன வேணும்? தமிழ் நம்பி இருக்கானா? அவர் எங்க முதலாளி, கொஞ்சம் மரியாதையா பேசுங்கம்மா. என்னத்த மரியாதை? அவன் என் புள்ள மாதிரி. சரிதான் போடா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். எங்க தமிழ் நம்பி எங்க? அவர் பேங்க் லோன் விஷயமா வெளியே போயிருக்காருமா. வெளியில போயிருக்கானா? எப்போ வருவான் தெரியாதுமா. செல்போன் வச்சிருக்கானா கையில? இங்க போன் இருக்கா? இருக்குமா. முதல்ல போனை போட்டு அர்ஜென்ட்டா வைதேகி மாமி பேசணுமான்னு சொல்லு போ. அடிக்கிறதா? அடிக்குதுமா. குடு. ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேன்றாரு. அவரு எங்கேயோ டிராவலிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இவனுக்கெல்லாம் கையில எதுக்கு செல்போனு? திருப்பி ஒரு வாட்டி போடேன்பா. மகாபலிபுரம் வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியே போயிட்டாரா என்னமோ தெரியல. எப்போ வருவான்? சாயந்தரம் ஆயிடும். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சோபாவை காப்பாத்தி ஆகணுமே பகவானே. சரிப்பா, அவன் வந்தான்னா வேண்டாம், வரட்டும், நானே ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். வேலையை பாருங்க. அம்மா, அம்மாடி ராதா, பாத்துமா பாத்துமாடி, பாத்துமா. என்னம்மா, காலையில இருந்து உன்னை பாக்குறேன், ஆளைய காணோம். எங்க போயிருந்தீங்க? இல்லம்மா, உங்களுக்கு குணமாகணும்னு கங்கையம்மன் கோயில் போய் விரதம் எடுத்துட்டு வரேன். கோயிலுக்கு போயிருந்தியா? ஆமாம்மா. பிரசாதம் கொண்டு வந்தியாம்மா? இருக்கும்மா, நீங்க முதல்ல ஜூஸ் குடிங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. வேண்டாம்மா, நான் ஜூஸ் குடிச்சிட்டேன். யார் கொடுத்தா? செல்விதான். அவளா? அவங்களா? இத பார், இனிமே மரியாதை இல்லாம அவளை பத்தி எதுவும் பேசாத. நீ வெளியில போயிருக்கும் போதெல்லாம் அவ தான் என்ன நல்லா கவனிச்சுக்கிறா. ஆமாம்மா, நாம நினைக்கிறா போல
அவ ராட்சசி இல்லம்மா, ரட்சகி. அம்மா அவன் நடிக்கிறா, நம்பாதீங்க. சிச்சி, இன்னைக்கு திடீர்னு கொமட்டிக்கிட்டு வாந்தி வந்துச்சு. அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணிருப்பாங்க? வாந்தி எடுத்த இடத்த கழுவி விட்டுருப்பாங்க. சச்சே, அப்படி இல்லம்மா. அவ ஓடி வந்து அப்படியே கையில ஏந்திக்கிட்டா. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்போ நான் அப்படித்தாம்மா கவனிச்சுக்கிட்டேன். உண்மையான அன்பு இல்லைன்னா அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. என்னால நம்ப முடியலம்மா. அவங்க திட்டம் போட்டுதான் காயை நகர்த்துறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க தான் உங்க காலை உடைச்சதே. இப்ப யோசிச்சு பார்த்தா அது செல்வி செஞ்ச காரியமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்ப நீ கூட அங்கேதானே இருந்த? அம்மா ராதா, நான் உன்னை சந்தேகப்படுவேனாமா? ஒரு பேச்சுக்கு சொன்னேன். கொஞ்சம் கூட அருவருப்பு இல்லாம வாந்திய கையில பிடிச்சிட்டா. அதுதாம்மா சொன்னேன். இது ஒரு பெரிய விஷயமா? இப்ப நீங்க வாந்தி எடுங்க, நான் கையில பிடிச்சு காட்டுறேன். அடட, உனக்கு ஏன் இப்படி சுருக்கு சுருக்குன்னு கோபம் வருது? அம்மா, ஏன்னா நீங்க ஒரு அப்பாவி. வெளுப்பா இருக்கிறதெல்லாம் பாலை நினைக்கிறீங்க. ஃபினைல் கூட பால் மாதிரி வெளுப்பா தான் இருக்கும். அது தெரியாம குடிச்சிடாதீங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரிம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் தூங்குறேன். அந்த ஜூஸை நீயே குடிச்சிரு. சரிங்க. இந்த தலைவலி எடுமா. கொஞ்சம் அசட்டியா இருந்துட்டுமோ? இந்த செல்வி நடுவில் பூந்து விளையாடிட்டாளே. பாசத்தை காமிச்சு பார்வதிய அவ பக்கம் இழுத்துட்டா. மறுபடியும் பார்வதியை நம்ம பக்கம் வளைக்கணும். அப்படி வரல, வேரோட வளைச்சிட வேண்டியதுதான். மாமி வாங்க. பெருமாளே, பாரு, நீ விளக்கேத்தி வைக்கிற நேரத்துக்கு நான் உங்காத்துக்கு வந்திருக்கேன் நேருனா. இதே மாதிரி ஷோபாவோட வாழ்க்கையிலையும் விளக்கேத்தி வைப்பியா நீ? மாமி, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன தேடி சொல்றது? ஷோபாவோட வாழ்க்கையே நாசமா போயிடும் போல இருக்கே. அவளை காப்பாத்ததான் தமிழ் நம்ம தேடி போனேன். அவன் அங்க இல்ல. அதான் உன் ஞாபகம் வந்தது, இங்க ஓடி வந்தேன். முதல்ல நீங்க உட்காருங்க மாமி. இங்க உட்காருங்க. இப்ப புரியுற மாதிரி சொல்லுங்க. ரஞ்சனுக்கும் ஷோபாக்கும் கல்யாணம் நடக்க போறதுடி. தெரியும் மாமி, ஷோபா என்கிட்ட சொன்னா. இது நல்ல விஷயம் தானே. ரஞ்சனை பத்தி ரொம்ப உயர்வா பேசினா. தமிழ் நம்பி எனக்கு விட்டு கொடுக்கறதுக்காக ஷோபா ரஞ்சனை கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கிட போறதாவும் சொன்னா. என் காதல வாழ வைக்க ஷோபா எடுத்த இந்த முடிவு எனக்கு சந்தோஷமாவும் அதே சமயத்துல ஆச்சரியமாவும் இருக்கு. என்னடி சொல்ற? ஷோபா ஒரு வெகுளி, உலகம் தெரியாதவ. அந்த ரஞ்சனை கல்யாணம் பண்ணிட்டா தான் வாழ்க்கையே நாசமா போயிடும் தெரியாத முட்டாளவ. என்ன மாமி சொல்றீங்க? அவ போட்ட கணக்கு அத்தனை தப்பு. ஷோபா நான் விரிச்ச வலையில விழுந்துட்டா. ஷோபா எனக்கு தான், இதுல சந்தேகமே இல்லை. அவ்வளவு கேவலமானவன் அவன். கடைசியில அவன் பணக்கார புத்தியை காட்டிட்டான். இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்திருக்கானோ பாவி. அருணா, நம்ம எப்படியாவது ஷோபாவை அந்த பாவி கிட்டேன்னு காப்பாத்தி ஆகணும். அதுக்காக தான் தொலைஞ்சு போன என் பேத்தி கூட தேடாம உன்னை தேடி ஓடி வந்தேன். என்ன மாமி சொல்றீங்க? காயத்ரி தொலைஞ்சு போயிட்டாளா? பகவான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்து என்ன சோதிச்சுட்டே இருக்கார். கவலைப்படாதீங்க மாமி. கடவுள் உங்களுக்கு நிறைய கஷ்டம் கொடுக்கறாருன்னா அவருக்கு உங்க மேல பிரியம் ஜாஸ்தி, ஏதோ பெருசா நல்லது பண்ண போறாருன்னு தான் அர்த்தம். இவ்வளோ பிரியம்லாம் தாங்காதுமா. சக்கரை கூட அளவுக்கு மிஞ்சினா விஷம்தான். சரி, அதை விடு. ஷோபா விஷயத்துக்கு என்ன பண்ணலாம் சொல்லு. ஷோபா என்னோட ஃப்ரெண்ட். எனக்கு தமிழை விட்டு கொடுக்கறதுக்காக தான் அவ ரஞ்சனை மேரேஜ் பண்ணிக்கவே சம்மதிச்சா. அந்த நல்ல மனசுக்கு ஆபத்து வர நான் ஒரு காலம் விட மாட்டேன். இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மாமி. வரேன்.
அங்க மட்டும் என்ன வாழுதா? உங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை என்ன கடங்கார பாவின்னு சொல்லியே கொள்றாங்க. அதுக்கு மேல அந்த அலுமேலு அம்மாவும் பாட்டியும் வார்த்தைக்கு வார்த்தை என்ன அசிங்கமா பேசி கேவலப்படுத்துறாங்க. அந்த அவமானத்துக்கு இது எவ்வளவோ தேவலை. அம்மா ஏதாவது பிச்சை போடுங்கம்மா, குழந்தை சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா. அம்மா ஏதாவது பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயி பிச்சை போடுமா. அம்மா குழந்தை பால் குடிச்சு 2 நாள் ஆச்சுமா. அம்மா கருணை காட்டுமா. அம்மா தாயி பிள்ளையா நினைச்சு ஏதாவது தர்மம் பண்ணுமா. அம்மா அம்மா குழந்தை பசிக்குதுன்றாமா. அம்மா ஏதாவது போடுமா. அவர் எனக்கு வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்தாலும் என் அப்பா, என்ன அவ வாசல்ல படுக்க வச்சாலும் அவ என் மனைவி. இவங்களுக்கும் என் மேல நிறையவே அன்பு பாசம் இருக்கு. அம்மா தாயி கஷ்மாலா காசு கேள உம்முன்னு இருக்கிற, பாலை மட்டும் குடிக்கிறல. அம்மா ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயி, அம்மா தாயி குழந்தை சாப்பிட 2 நாள் ஆகுதுமா. அம்மா அம்மாம்மா ஏதாவது குடுமா. அம்மா அம்மா தாயி. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ரூம்குள்ள சிகரெட் பிடிக்காதன்னு எத்தனை தடவை சொல்றது? நாருது. எனக்கு இருக்கிற என்டர்டைன்மெண்ட்டே இது ஒண்ணுதான். எத்தனை நாளைக்கு தான் எதிரில் இருக்க சோரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது? ஒரே போர் அடிக்குது. ஒரு டிவி இருக்கா, ஒரு வீடியோ இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு மியூசிக் சிஸ்டம், ஏதாவது ஒரு பொண்ணுக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலா? இல்ல ஒரு பேச்சு துணைக்கு உதவியா இருக்குன்னு சொல்ல வந்தேன். இந்த சாப்பிட்டு தொலை. என்னது இது? நானா பத்தியக்காரனா? எப்ப பார்த்தாலும் இட்லி, வடை, பொங்கல், சாம்பார்ன்ட்டு ஒரு பாயா, ஒரு போட்டி, ஒரு கறி குருமா, இந்த மாதிரி ஏதாவது. நிறுத்து. இது என்ன வீடா இல்ல முனியாண்டி விலாஸ் ஹோட்டலா? நானும் என் புருஷனும் 1 வருஷமா நான்வெஜ் சாப்பிடுறது இல்ல. வைதேகி மாமியை பத்தி உனக்கே தெரியும். இந்த லட்சணத்துல நான் உனக்காக நான்வெஜ் சமைச்சேன்னா வீட்டுல எல்லாருக்கும் சந்தேகம் வருமா இல்லையா? சமைச்சாதானே சந்தேகம் வரும். பார்சல் வாங்கிட்டு வந்துட்டா? ஐயோ, ஏன் இப்படி என் உசுர வாங்குற? எப்பதான் இந்த வீட்டுல இருந்து போவ? பாதிக்கப்பட்டவன் உன் மேல பரிதாபப்பட்டு இந்த வீட்டுல இடத்த கொடுத்ததுக்காக நீ என்கிட்டயே பணம் கேக்குற, பாயா கேக்குற. நீ இந்த வீட்டை விட்டு போய் தொலைய. திரட்டாத, நானே போயிடுவேன். எப்போ? போலீஸ் வந்த பிறகா? எந்த கொம்பனாலையும் என்ன பிடிக்க முடியாது. இந்த கொம்பனால பிடிக்க முடியும்டா. சாராவை கொன்னது இவன் தான் போலீஸ் சொல்லிச்சுல. கொலகார பையனுக்கு அடைக்கலம் கொடுத்ததால உன்னோட சட்டவிரோத காரியத்துக்கு நானும் உடந்த மாதிரி ஆயிட்டேன்ல. நீ விடக்கூடாது. நடிக்காதீங்க. எங்க அண்ணன் நினைச்சுதாங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்தேன். அவர் தாராவை கொலை பண்ணல. நான் நிரபராதி. செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பிஞ்சாலும் நீ என் சகல தானே சகல. சிஸ்டர் அடிக்காத. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? உதைக்க கூடாதுன்னு பார்த்தா போலீஸுகிட்டையும் என்கிட்டையும் பொய் சொல்லிட்டல. நீ உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குண்டி. மாடியில என்ன சத்தன்னு கேட்டப்போ பெரிச்சாலின்னு சொல்லி என்கிட்டயே பொய் சொல்லிட்டல. நீ எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்லயே இந்த கொலகார பையல மறைச்சு வச்சிருப்படி. அவன் என்ன தப்பு பண்ணா? நானும் எந்த தப்பும் பண்ணல. தாராவை கொலை பண்ணது நான் இல்ல, அந்த மகேஷ் தான். எனக்கு உயிர் பிச்சை கொடு. உன் மேலதான் டவுட்னு கோர்ட்டே சொல்லிடுச்சடா. அட ஒரு கோர்ட்டு தானே சொல்லுச்சு. நான் கோர்ட்டா ஏறுவேன். டேய் நீ எங்க வேணா போ. இப்ப ஜெயிலுக்கு போ. எது ஜெயில? சகல ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம். போலீஸ் கிளீஸ் ஃபோன் பண்ணிட போறீங்க. டேய் ஏற்கனவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு தான் மாடிக்கே வந்தேன். அட பாவி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா? டேய் விடு. போலீஸ்க்கு ஃபோன் பண்ண மாட்டேடா. வரங்கல. ஐயோ வேண்டாங்க, சொல்ல கேளுங்க. அட டேய் நீ நவுலே. டேய் வாங்க. வேண்டாம். டேய் என் கையை பிடிச்சிட்டு அவனை தப்பிக்க வர்றான். வந்து உன்னை பீஸ் ஆக்கிறேன்.
நீயும் தானே என்ன வாசல்ல இருந்து தள்ளிவிட்ட, நீயும் தானே என்ன மரியாதை இல்லாம வாடா போடான்னு கூப்பிட்ட. செருப்படி பட்டாலும் இதுதான் எனக்கு சொர்க்கம். நான் போறேன் மகேஷ், நான் போறேன். என் குழந்தை என்னை விட்டு போயிடுது, நீங்களும் என்னை வெறுத்துட்டீங்க. இதுக்கு மேல நான் ஏன் வாழணும்? இவ்வளவு அவமானங்களை நான் சகிச்சுண்டது உங்க மேல வச்சிருக்கிற காதல்னாலதான். எனக்கு அது எல்லாமே பொய்யா போயிடுது. இதுக்கு மேல எனக்கு வாழணுங்கிற ஆசையும் இல்ல, அதுக்கான அருகதையும் இல்ல, தகுதியும் இல்ல. நான் போறேன். காயத்ரி, நான் உன்னை விட்டு போறேன்டி. உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல. கடவுள் புண்ணியத்துல உனக்கு ஒரு நல்ல பாட்டி கிடைச்சிருக்கா. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும்னு நான் அந்த பகவான் கிட்ட வேண்டிக்கிறேன். கமலேஷ், கமலேஷ் என்ன விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. கமலேஷ் விடுங்க. இல்ல விடுங்க. விடுங்க. விடுங்க சொல்றேன்ல. விடுங்க என்ன. இறங்கு. ஸ்னேகா, ஸ்னேகா என்னாச்சு? ஸ்னேகா. ரோஜா, ஜீவா ஏ ரூம்லயே படுத்து தூங்கிட்டான். அவனை தூக்கிட்டு வந்து ஓ ரூம்ல படுக்க வச்சுக்கியே. நீ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? சரி, நீ இன்னும் சாப்பிடல, எஞ்சி சாப்பிட வா. வேண்டாம்மா, என்ன தனியா இருக்க விடுங்க. இந்த வீட்ல தனியா இருக்க கூட எனக்கு உரிமை இல்லாம போச்சு. நீ பேசாத. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கட்ட புருஷனை வாசல்ல ஊரே பாக்குற மாதிரி வாட்ச்மேன் ட்ரெஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்க. நான் கேக்குறேன், உனக்கு எல்லாம் எதுக்கு புருஷன்? கொற்ற பண்ணில இப்படி புருஷனை வாசல்ல உட்கார வச்சுட்டு படுக்கிறதுக்கு உனக்கு ஏசி ரூம் கேக்குறதா? என்னமா ரோஜா, சாப்பிட வர மாட்டேன்ட்டியாமே, என்ன விஷயம்? அந்த ஸ்னேகா வந்து என்னை எப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு போறா. ஒரு புருஷனை இப்படிதான் நடத்துவியான்னு என்ன அசிங்கமா நாக்கு பிடிக்கிற மாதிரி கேக்குறா. அவ எப்படி உன்னை இப்படி எல்லாம் கேட்கலாம்? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே. நான் எப்படிமா பொறுப்பாக முடியும்? புருஷனை வாசல்ல படுக்க வச்சது நீங்க தான். அதுவும் நாய் கூட படுக்க வச்சீங்க. ஐயோ, நாயெல்லாம் ஏன் ஏற்பாடு இல்லம்மா. நீங்க செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொன்னாங்க, என்னங்க இப்படி நாயோட நாயா படுக்க வச்சிருக்கிறீங்களே, எது நாயின்னு தெரிய மாட்டேங்குதுன்னு. நிறுத்துங்க மாமா. உங்களோட இந்த குதர்க்கமான பேச்சும் செயலும் தான் என்ன இன்னைக்கு இப்படி தலைக்குனிய வச்சிருக்கு. எந்த பொண்டாட்டியாவது புருஷனை இப்படி வீட்டு வாசல்ல நாயோட நாயா படுக்க வைப்பாங்களா? அது எவ்வளவு பெரிய தப்பு. புருஷன் ஊரை மேய்ஞ்சிட்டு வந்தா, கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொம்பளைய வச்சிட்டு இருந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட நீ ஒரு ஓட்டெடுப்பு எடுத்து பாரு. எத்தனை பேர் தான் அவங்க புருஷனை மன்னிக்கிறாங்கன்னு நானும் பாத்துறேன். எனக்கு மத்தவங்களை பத்தி என்ன கவலை இல்லை. நான் இப்படி மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிட்டேனே, அது கவலையா இருக்கு. அது தப்புதாம்மா. எனக்கு கூட மனசாட்சி உறுத்துது. சார், நீங்க ரொம்ப நல்லவர் தான். ஆனா மகேஷ் விஷயத்துல மட்டும் உங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் ரொம்ப கடுமையா இருக்கு. அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். நல்லா எடுத்து சொல்லுங்கம்மா. நான் இவர்கிட்ட எவ்வளவோ சொன்னேன் மகேஷ் உள்ள கூட்டிட்டு வந்துடலான்னு. ஆனா பிடிவாதமா மறுத்துட்டாரு. இப்ப கூட நான் சொல்லுவோமா, நான் செஞ்சதுதான் கரெக்ட். அவன் விஷப்பாம்பு, அவன் தலையில பாறாங்கல்ல தூக்கி போட்டு சாகடிக்கணும்னு நான் சொல்றேன். பூவை தூக்கி போட்டு சாகடிக்கணும்னு நீ சொல்ற. நீயே சொல்லுமா, எதை போட்டா பாம்பு சாகும்? இப்படி பேசி பேசி நீங்க தான் என்ன கொன்னுட்டு இருக்கீங்க மாமா. அம்மா, மகேஷ் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போனவர் திரும்பி வந்தாரு. ஆனா இவர் ரொம்ப கேவலமா பேசினாருமா. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ராத்திரி பூரா கொற்ற மழையில வெளியில அவரை படுக்க வச்சாரு. மறுநாள் காலையில வீட்டு வேலைக்காரி தூங்கிட்டு இருந்த அவர் மேல சாணியை தெளிச்சு விட்டா. ஒரு பெரிய ரகலையே நடந்துச்சா இல்லையான்னு கேளுங்கம்மா. ராத்திரி பூரா அவனை வாசல்ல நான் படுக்க வச்சது வாஸ்தவம் தாம்மா.
ஆனா அவன் மேல சாணி தெளிக்க சொல்லி நான் சொல்லல. அது தற்செயலா வேலைக்காரியே செஞ்சது. ஆனா பழி என் மேல விழுந்துடுச்சு. இதுல அவன் மேல தெளிச்சதுனால சாணி நாரி போச்சு. அது நிஜம். ஐயோ கடவுளே, இந்த வீட்ல என்ன நடக்குது? நீங்களே பாருங்கம்மா. அன்னையில இருந்து அவருக்கு என் மேல இருந்த வெறுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு வீட்டை விட்டு போனவர் தான் நேரா ஸ்னேகா கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாரு. சரி, இப்பதான் திரும்பி வந்திருக்காருல, அவரை தக்க வச்சுக்கலாமேன்னு பார்த்தா நந்தி மாதிரி இவர் தடுத்துட்டு நிக்கிறாரு. அவன் திரும்பி வந்திருக்கிறான் சரி, ஆனா அவன் திரும்பி வந்திருக்கானா? இதுதான் என்னோட கேள்வி. இந்த கேள்விக்கு உன்னோட பதில்? சந்தர்ப்பம் கொடுத்தா கட்டாயம் திருந்து வருமாமா. ஆக இது வரைக்கும் அவன் திருந்தல. இதுதானே உண்மை. சாணியில குளிச்சப்பவும் திருந்தல, நாய் கூட படுத்தப்பவும் திருந்தல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் திருந்துற ஜாதியே இல்ல, அவன் மனுஷ ஜென்மமே இல்ல. நீங்களும் நானும் மனுஷத்தனமா இருந்தோமா? அவர் செஞ்ச அத்தனை தப்புகளையும் மீறி நாம தப்பு பண்ணிட்டோமே, அதுக்கு உங்க பதில் என்ன மாமா? என்னதான் இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தான் மாமா. அவர் இனிமே உங்ககிட்ட அசிங்கப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். தயவு செஞ்சு என் வழியில குறுக்கிடாதீங்க. இவங்களை அட்மிட் பண்ண கமலேஷ் சாரை வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், ஸ்னேகாக்கு இப்போ எப்படி இருக்கு? பயப்பட தேவையில்லை. ஸ்னேகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க டாக்டர். தெரியும், நல்லா செக் பண்ணிட்டேன். அவங்க கர்ப்பம் ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய மென்டல் டென்ஷன், ரெஸ்ட் எடுக்கணும். மாத்திரை தரேன், நாளைக்கே டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். ஓகே டாக்டர். கமலேஷ், ஓஹோ, கண் முழிச்சிட்டியாமா? இப்படியாம்மா பண்றது? ஏன் என்ன காப்பாத்தினீங்க? நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுக்க வேண்டியிருந்தது, அதுக்கு தான். பின்ன ஏன் காப்பாத்தணும்னு கேட்டா வேற என்ன பதில் சொல்றது? ஒரு கர்ப்பிணி பெண்ணு மாடி மேலே ஏறி போய் தற்கொலை பண்ணிக்க போனா அது எவ்வளவு மோசமான விஷயம். நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது. நல்ல வேலை மகேஷை பத்தி சில விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். சொல்ல போனா கடவுள் தான் அமிச்சாருன்னு சொல்லணும். நீ எப்படி இந்த காரியத்தை செய்ய துணிஞ்ச? நான் வாழறதுல அர்த்தமே இல்ல கமலேஷ். நம்ம நாட்டுல சாகிறதுக்கு யாருக்கும் உரிமை கொடுக்கல. உங்களுக்கு தெரியாது கமலேஷ், மகேஷ் என் மனசை சுத்தமா கொண்டுட்டாரு. என் அம்மா என்ன ஒரேடியா வெறுத்துட்டா. என் குழந்தை காயத்ரி யாரோ கடத்திட்டு போயிட்டா. ஒரு மனுஷியால எத்தனை கஷ்டத்தை தான் ஒரே நேரத்துல தாங்கிக்க முடியும்? என் அம்மா, என் புருஷன், என் குழந்தை யாருமே இல்லாம நான் யாருக்காக எதுக்காக வாழணும்? உன் வயிற்றுல வளர இன்னொரு குழந்தைக்காக. அதுக்கு தான் கடவுள் உன்னை காப்பாத்திருக்காரு. அதிகமா மனசை போட்டு அலட்டிக்காத ஸ்னேகா. நீ வாழ்றதுக்கும் கடவுள் ஏதாவது அர்த்தம் வச்சிருப்பேன். நல்லா ரெஸ்ட் எடு, நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடலாம். இதெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. வெளியில யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்.